ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கும்பராசி. கும்பராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். வர 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் ரிஷப ராசியில் 15/5/2025 வரையும் ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசியில் தான் இருப்பார். இப்போ இந்த நிலையில் கும்பராசிக்கு பலன்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வர்றார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது எப்படின்னா, குரு பகவான் எப்போவுமே காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுவார். குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு உச்ச நிலை மாதிரி தான். குரு பகவான் இப்போ ஒரு நல்ல நிலையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா குரு பகவானுக்கு இந்த 4ஆம் இடங்கிறது ஒரு சரியான உகந்த இடம். பொதுவாக அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் அது சரியாக இருக்காது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் 4ஆம் இடம் அப்படிங்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஏன்னா வாழ்க்கை நிலையில் ஒரு உயர்வு நிலை உண்டாகும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வீடு, இடம், நிலம், வாகனம், இதில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கனவு, அதாவது உங்கள் எண்ணங்களில் இருந்துகிட்டு இருந்திருக்கோம். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், அதே போல் வாகனத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் இப்போ இந்த குரு பயிற்சியில் நடக்கும். நீங்கள் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கிறது, இல்லை சாதாரணமாக 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையை தான் கொடுப்பார். குரு பகவான் அவருக்கு உகந்த இடம்னு நான் சொல்லியிருக்கேன். 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவருக்கு உச்சத்தன்மையை கொடுக்குது. அதனால் நீங்கள் பலருக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருப்பீங்க. இப்போ வீடு, நிலம் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு லாபத்தை அடைகிறதுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்களே வீடு வாங்கலாம், இல்லை வீடு வாங்குகிறவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அதனால் லாபத்தை அடையலாம். இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது கூட உங்களுக்கு சரியான ஒரு நிலையாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடங்கிறது இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன். அப்போ வேலை விஷயமாக, இல்லை வியாபார விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கும். வெளிநாட்டு பயணம்னு சொல்லலாம், வெளி மாநில பயணம்னு சொல்லலாம். இது வச்சு உங்களுக்கு இந்த இடமாற்றம் நிச்சயமாக 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நடக்கும். அதே போல் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்களையும் உண்டாக்குவார். குரு பகவான் சுப காரியங்களை செய்யக்கூடியவர். அதனால் சுப காரியங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கையில் நம்ம ஒரு சுபஸ்தானமாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா 6, 8, 12 மாதிரி மறைவிடங்கள் கிடையாது. 4ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்ததுன்னா சொத்து சுகங்கள் கிடைக்கும், நிறைய வாகன வசதிகள் இருக்கும். அதே போல் மற்றவர்கள்ட்ட இவர் மதிக்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஏன்னா குரு பகவான் ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். குருவை தானே எல்லோரும் மதிப்பாங்க. அதனால் ஒரு நல்ல நிலை உங்களுக்கு மதிப்பை கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது
இந்த கும்பராசிக்காரங்க ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் வந்துடுவாங்க. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிகாட்டுதலால் பல பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையும் இருக்கும். அதே சமயத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயின் அன்பை பெறக்கூடிய நிலையில் இருப்பாங்க. தாய் பாசம் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் அதிக பலன் அடையக்கூடிய நிலையில் இருப்பாங்க. வெளிநாடு யோகம் அதிகமாக உண்டாகும். வெளிநாடு வியாபாரம் செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த 4ஆம் இட குரு பகவான் அதிக அளவுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வாக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார். அங்கே 4ல் இருக்கிற குரு பகவான் அவருடைய பார்வையை ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த குரு பகவானுடைய பார்வையில் 8ஆம் பார்வையாக இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் கன்னி ராசியாக வரும். அந்த கன்னி ராசிங்கிறது புதன் உச்சம் பெறக்கூடிய புதனோட வீடு. அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும். வங்கி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டாகும். அதே போல் அது 6ஆம் இடமாக, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக இருக்கிறதுனால கடன், வம்பு, வழக்கு இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சில பேருக்கு கடன் பிரச்சனையே முடியும். அதே போல் நோய் இருந்தால் அந்த நோய்கள் சரியாகக்கூடிய நிலை இருக்கும். போட்டித் தேர்வு, வேறு ஏதாவது ஒரு தேர்வுலலாம் எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக கல்வி சம்மந்தமான துறை, ஏன்னா அந்த இடம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால கல்வி, வங்கி சம்மந்தமான துறை இதில் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் அது நில ராசியாகவும் இருக்குது. உங்களுக்கு நிலம் சம்மந்தமான விஷயங்களில், இடம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல பலன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு. இதுக்கடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் 8ஆம் இடத்துல அதுக்கடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் வியாபாரத்தெல்லாம் சொல்லக்கூடியது. கும்பராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமாக வர்றது விருச்சிக ராசி. அது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடமாக வரும். பொதுவாக 8ஆம் இடமாக கும்பராசிக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக அமைகிறது. கும்பராசிக்கு 10ஆம் இடமாக அமையும் போது அந்த இடத்து தன்மைக்கேற்ற வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு மிக ஒரு நல்ல பலன் உண்டாகும். ஏன்னா குருவோட பார்வையில் அந்த உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமும் உண்டாகுது. அதனால் அந்த 8ஆம் இடமாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிற உங்கள் 10ஆம் இடமாக அமைகிறதுனால உங்கள் தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ அல்லது நீங்கள் பார்க்குற வேலையிலையோ திடீர் நன்மைகளும் உண்டாகும். ஏன்னா 8ஆம் இடம்னா அப்படி தான் உண்டாகும். திடீர்னு நன்மைகள் உண்டாகும். திடீர்னு எப்படி கஷ்டங்கள் உண்டாகுமோ அதே போல் குரு பார்வை இருக்கும்போது திடீர்னு நன்மைகள் உண்டாகும். அதே போல் வேலையில், தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய நிலுவைத் தொகைகளுக்கு நீங்கள் நினைக்காம இருந்தால் கூட அது கிடைச்சிரும். நிலுவைத் தொகை இதுவரையும் இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும். அதே போல் உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். வேலையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு அந்த மாதிரி சில எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். சில பேர் நல்ல வேலைக்கு, நல்ல கம்பெனிக்கு திடீர்னு வேலைக்கு மாற்றம் கிடைக்கும். திடீர்னு நடக்கும் அதெல்லாம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கையில் அந்த மாதிரி தான் நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் தொழில் வியாபாரத்தில், அதே போல் வேலையில் இந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு எதிர்பாராத வகையில் வெளிநாடு போகிறது, ஏன்னா அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க வெளிநாடு போகணுன்ட்டு. ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் திடீர்னு வெளிநாட்டு யோகம் வந்துடும். அதே போல் ஒரு பெரிய வேலை, நல்ல உயர்ந்த சம்பளம் இருக்கிற மாதிரி வேலை கிடைக்கும்.
அதே போல் தொழில் வியாபாரம் அமையாமல் நீண்ட நாளாக தடையாக இருந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தை அமைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உண்டாகும். அதற்கான சந்தர்ப்பமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுவார். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய மகர ராசி வந்து உங்களுக்கு 12ஆம் இடம். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம், வெளி மாநிலத்துக்கு போகிறது, தூரதேச பயணம் போகிறது, வேலைக்காக நீண்ட தூரம் போகிறது, நீண்ட தூரத்தில் போய் வேலை செய்கிறது, அதிக பயணங்களாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த கம்பெனி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கும் வீட்டுக்கும் தூரம் இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் புதிய முதலீடுகளை சொல்லக்கூடிய இடமாகவும் அந்த 12ஆம் இடம் இருக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த கும்பராசிகளில் உள்ளவங்க புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி, வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழிலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலை வந்து ஒரு இடத்துல செஞ்சு ஒரு இடத்துல இருந்தவங்க இன்னொரு தொழிலை செஞ்சு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி வர மாதிரி அமைஞ்சிரும். குறிப்பாக இந்த கும்பராசியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசி வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வருது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே 12ஆம் இடமாக ஆயிடுது. ஒரு தொழிலில் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு தொழிலை ஆரம்பித்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்பாங்க, பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி கும்பராசிக்கு இந்த குரு பகவான் இப்போ பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக பயணங்கள் உண்டாகும். அதே போல் வீட்டில் நிம்மதி இருக்கும், சுகம் இருக்கும். என்னதான் அலைச்சல் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், அமைதியான ஒரு உற்சாகமான உடல்நிலை இவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டாகும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.